இது எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் பீகார், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டன. இதனை எதிர்த்து எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு உரிமை இருக்கிறது என்றும் அதை நிறுத்த இயலாது என்றும் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி புதிய வாக்காளர்கள் இணைப்பதற்கும் மற்றும் லெகசி டேட்டா என்று அழைக்கக்கூடிய முந்தைய வாக்காளர் பட்டியலின் சான்றுகளை சமர்ப்பிக்கவும் தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்றும் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கு உள்ள தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தில் தலையிட முடியாது என்றும் அனைத்து மாநிலங்களிலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் கூடுதலான வாக்குப்பதிவை நிலைநிறுத்தவும் தான் இந்த எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் அதில் உள்ள சிறு நிர்வாக நடைமுறை தவறுகள் திருத்திக் கொள்ளப்படும் என்றும் ஒட்டுமொத்தமாக அந்த எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட இயலாது என்றும் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேவைப்படும் மாநிலங்கள் அனைத்திலும் விரைவாக மேற்கொள்ளும் என்றும் அதை தடுத்து நிறுத்த இயலாது என்றும் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்க கோரி பிறப்பித்த அந்த மனு மீதான தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்துக்கான உரிமைகளுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் எஸ்ஐஆர் பணிகளை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது.